الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عسى الله أن يجعل بينكم وبين الذين عاديتم منهم مودة والله قدير والله غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم أعطيت قوة 40 رجلا في البطش والنكاح أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே அவர்களை பற்றி பல விஷயங்களை நினைவூட்டுவது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை எந்த அளவுக்கு நாம் படிக்கிறோமோ அறிகிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் மீதான அன்பும் பிரியமும் அதிகரிக்கும். அரபியிலே சொல்வார்கள், மன் அஹப்ப ஷைஅன் அக்ஸர ذிக்ரா, ஒருவர் எந்த பொருளை எவ்வளவு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். உங்களுக்கு எதன் மீது பிரியம் இருக்கிறது, எதை பற்றி உங்களுக்கு நாட்டம் இருக்கிறது, அதை நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள். அப்படியானால் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாவற்றையும் விட கடுமையான தாகத்தில் குளிர்ந்த நீரின் மீது எவ்வளவு விருப்பம் இருக்குமோ அதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் இருக்க வேண்டும் இல்லையா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நேசித்தீர்கள் என்று. ஹஜ்ரத் அலி சொன்ன பதில் அதுதான், எங்கள் உயிர்களை விட, எங்கள் செல்வங்களை விட, எங்கள் குடும்பத்தாரை விட கடும் தாகத்தில் குளிர்ந்த நீரின் மீது இருக்கிற பிரியத்தை விட நாங்கள் அல்லாஹுடைய தூதரை நேசித்தோம் சொன்னாங்க. அதற்காகத்தான் அவர்களது வாழ்க்கையை நாம் அதிகமாக அறியும் போதுதான் அவர்கள் மீது பிரியம் ஏற்படுகிறது. அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண வாழ்க்கை, அவர்களது பலதார மனங்கள், அதை பற்றித்தான் சில விஷயங்களை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபித்துவத்திற்கு முன்னாலேயே மணமுடித்தார்கள். அவர்கள் மூலமாக குழந்தைகளும் பிறந்தது. அது நாம் தெரிந்த வரலாறு. 4 குழந்தைகள், பெண் குழந்தைகள். ஆண் குழந்தைகள் எத்தனை குழந்தைகள், அதில் பல கருத்துக்கள் உண்டு. ஒரு ஆண் குழந்தை, அவருடைய பெயர் காசிம் என்று சொல்லுவாங்க, காசிம் என்பதாக சொல்லுவாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபுகளுடைய வழக்கப்படி குழந்தையின் பெயரை சொல்லி அவருடைய தந்தைன்னு சொல்லுவாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுல் காசிம், காசிமுடைய தந்தை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அபுல் காசிம் என்ற குறிப்பு பெயரோடு அழைப்பதுண்டு. காசிம்னு ஒரு மகன் இருந்தாங்க. இந்த காசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த நேரத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப துயரப்பட்டாங்க. என் மகன் சின்ன குழந்தையில இறந்து விட்டாரே என்று சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, ஏதோ குழந்தைக்கான பால் அது என்னுடைய மார்பில் சுரந்து கொண்டு இருக்கிறதேன்னு சொல்லி, அதை கூட குடிக்காம மூத்தா போயிட்டாரேன்னு சொல்லி, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லஹு முர்திஅன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கென்றே பாலூட்டுகிற ஒரு பெண்ணை நியமித்திருக்கிறான். அவர் அந்த பாலூட்டுகிற அந்த காலம் முழுவதும் பால் குடித்து கொண்டிருப்பார்னு சொன்னாங்க. இப்போ அன்னை ஹதீஜா சொன்னாங்க, இப்போதான் என் மகனை இழந்த அந்த துயரம் எனக்கு லேசாகி விட்டதுன்னு சொன்னாங்க. ஆக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை என்பது நாம் பல முறை சொன்னது போல இனிமையான ஒரு வாழ்க்கை. அவர்கள் மூலமாக மற்றொரு ஆண் குழந்தை, அந்த ஆண் குழந்தைக்கு பெயர் அப்துல்லா என்று சொல்லப்படுகிறது, தய்யிப் என்று சொல்லப்படுகிறது, தாஹிர் என்று சொல்லப்படுகிறது. பல அபிப்பிராயங்கள் அதில் இருக்கிறது. அன்னை ஹதீஜா அம்மையார் இருந்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த ஒரு பெண்ணையும் மணமுடிக்கல.
அன்னை ஹதீஜா அவர்கள் இறந்துட்டாங்க. ஒரே வருஷத்துல அடுத்தடுத்து 2 பேர், ஒரு பக்கம் அபூ தாலிப், இன்னொரு பக்கம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அடுத்தடுத்து இறந்து போனாங்க. 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்தவர்கள். குறைஷி சமூகத்தில் அபூ தாலிபுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறதோ அதே செல்வாக்கு அன்னை ஹதீஜாவுக்கும் இருந்தது, ஹதீஜா அம்மையாருக்கும் இருந்தது. ஏன்னா அவர்களை மக்கள் தாஹிரா, தூய்மையான பெண் என்றுதான் அன்னை ஹதீஜாவை அழைப்பார்கள். 2 பேருடைய மரணம், ஒரு பக்கம் சமுதாயத்தினுடைய அழுத்தங்கள், நெருக்கடிகள், மறுபக்கம் 2 பக்கபலமாக இருந்தவர்களுடைய மரணம். ஒரு துயரத்தில் இருக்கிறாங்க, யாருமே ஜோடி இல்லை. அப்போதான் ஹதரத் உஸ்மான் இப்னு மத்ஊன் என்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபியுடைய மனைவி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இன்னொரு கல்யாணம் செய்யுங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு என்ன ஆகுது? ஏறத்தாழ 53 வயது. இன்னொரு நிக்கா செய்யுங்கிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயக்கம் காட்டுறாங்க, நான் எப்படி நிக்கா செய்யறது, எனக்கு யார் பெண் தருவாங்க? மக்காவுடைய சூழ்நிலை அப்படி இருக்குதா இல்லையா? அதனால கேட்குறான். இல்லை, நான் 2 பெண்களை மனசில் நினச்சிருக்கிறேன், 2 பேரை நினச்சிருக்கிறேன், நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த 2 பேர்ட்டையும் போய் பெண் கேட்குறேன்னு சொன்னாங்க. யார் அந்த 2 பேர்? ஒன்று உங்களுடைய நண்பர், உங்களுடைய உற்ற தோழர் அபூபக்கருடைய மகளார் ஆயிஷா, மற்றவர் ஜமா என்பவருடைய மகள் சௌதா. ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து இந்த 2 கல்யாணமே நடக்குது. நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் 2 பேர்ட்டையும் போய் பேசுகிறேன், நீங்கள் அனுமதி கொடுத்தா சொல்லுங்கள். சரி போங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, உடனே ஹஜ்ரத் அபூபக்கருடைய மனைவி உம்மு ரூமான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தாயார், அவங்கள்ட்ட வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துணைவி இல்லாமல் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மனம் முடிக்க வேண்டிய தேவை இருக்குது, உங்கள் மகள் ஆயிஷாவை மனம் முடித்து வைத்தால் என்னன்னு சொல்லி உம்மு ரூமான் சொல்கிறாங்க, அபூபக்கர் ஏற்கனவே முத்தைம் பின் ஆதி, மக்காவுடைய பெரிய தலைவர், அவருடைய மகனார் ஜுபைர் இப்னு முத்தைம், அவருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, ஆயிஷா அவங்கள முதல்ல யாருக்கு திருமணம் செய்து வைப்பதாக முத்தைமுடைய மகனார் ஜுபைர் இப்னு முத்தைமுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. அபூபக்கர் வாக்குறுதி மீற மாட்டாரேன்னு சொல்றான். சரி வரட்டும், நான் அபூபக்கர் தான் வந்ததும் பேசுறேன். அல்லாஹ் தஆலா அபூபக்கர் வாக்குறுதி மீறினார் அப்படிங்கிற ஒரு வரலாறு எழுதப்படக்கூடாதா இல்லையா? அல்லாஹ்வும் எப்படி நடத்தி காட்டுகிறான், இந்த திருமணம் நடக்கணும் அன்னை ஆயிஷா அவர்களோடு. அபூபக்கர் வந்ததும் உம்மு ரூமான் சொல்றாங்க, இது மாதிரி பெருமானாருக்கு ஆயிஷாவை மனம் முடித்து கொடுக்குமாறு கேட்டு வந்தாங்களேன்னு சொல்லி. அபூபக்கர் சொன்னாங்க, நம்ம ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறேனே, சரி நான் போய் பேசுகிறேன். நேராக வர்றாங்க, எங்கள் முத்தைம் அவர்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்தால் அங்கே முத்தைமுடைய மனைவி இருக்கிறாங்க. வந்து அபூபக்கர் பேச்ச ஆரம்பிக்கல, அதுக்குள்ள முத்தைமுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க, உங்கள் மகளுக்கு எங்கள் மகனை தருவதாக நம்ம பேசி வச்சுருந்தோம், ஆனாலும் இப்போ எங்களுக்கு தயக்கமாக இருக்குது, நீங்கள் மதம் மாறி போயிட்டீங்க. அன்றைக்கி மக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்கெல்லாம் மதம் மாறி, நீங்கள் மதம் மாறி போயிட்டீங்க, எங்கள் பையனை உங்கள் பொண்ணுக்கு கொடுத்தா எங்கள் பையனையும் மதம் மாற்றிடுவீங்க அப்படிங்கிறான். இப்போ அபூபக்கர் முஸ்லீமை பார்த்து கேட்குறாங்க, என்னங்க உங்கள் மனைவி இப்படி பேசுகிறாங்க? ஏன்னா அப்போ வந்து முஸ்லீமுக்கு காஃபிர், காஃபிருக்கு முஸ்லீம், மனைவி கணவன் மனைவியாக இருக்கலாம். அந்த சட்டம்லாம் தடை எப்போ வருது? 6ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 6 தான் வருது. கணவன் மனைவி ஒருவர் முஸ்லீமா ஒருவர் காஃபிரா இருக்க முடியாது. மக்கால் அந்த சட்டம் வரல. இப்போ கேட்குறாங்க அபூபக்கர் முத்தைமை பார்த்து, என்னங்க உங்கள் மனைவி இப்படி பேசுகிறாங்க, அம்மா எனக்கும் பயமாக இருக்குது, என் மகனை கொடுத்தா நீங்கள் மாற்றிடுவீங்க. இப்போ அவர்களே வேண்டான்ட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டான். அபூபக்கர் தானும் வாக்குறுதி மீறல்ல, அவருடைய ரூட்டு கிளியராக போச்சு. சரி அப்படின்னா இந்த பந்தத்தை அப்படியே முறித்து கொள்ளலாம், என் மகளை நான் யாருக்குனாலும் மனம் முடித்து கொடுக்கலாம்ல, கொடுக்கலாம். அங்கே என்ன செஞ்சுட்டாங்க, நான் வாக்குறுதியை மீறல்ல, வந்துட்டாங்க. வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தமது மகளார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்கா செய்து கொடுக்க சம்மதிக்கிறாங்க. மறுபக்கம் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க வயதில் பெரிய பெண்மணி, உள்ளதில் சிறிய வயதுடையவங்க யாரு தான்? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். எல்லா மனைவியரை பற்றி நான் சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், யாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது. இப்போ மக்காலையே அன்னை ஹதீஜா இறந்ததும் 2 மனைவியரோடு நிக்காக நடந்துருச்சு, 2 பெண்களோடு. ஒரு பக்கம் ஹஜ்ரத் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு பக்கம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா வயதில் சிறியவர்கள் என்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால அவர்களோடு வாழ்க்கையை ஆரம்பிக்கல, அன்னை சௌதா அவர்கள் தான் வாழ்க்கை துணைவியாக இருக்கிறாங்க. இந்த நிலையில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஹிஜ்ரத்துடைய சட்டங்கள் வருது. ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த பிறகுதான் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களுடைய கொஞ்சம் வயதான பிறகு, ஒரு பருவ வயதை எட்டிய பிறகுதான் அவர்களை தயார் செய்து பெருமானாரிடம் அனுப்பி வைக்கப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு
அன்னை ஆயிஷா அவர்கள் எந்த நாளில் சேர்ந்தார்களோ அது முதற்கொண்டு மரணிக்கிற வரை, பெருமானாருடைய மரணம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஆயிஷாவுடைய பிரியம் இருந்த அளவிற்கு, அன்னை ஆயிஷாவுடைய உள்ளத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியம் இருந்த அளவிற்கு இந்த உலகத்தில் எந்த கணவன் மனைவியும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், கணவன் மனைவி பாசத்திற்கு வயது என்பது முக்கியமே கிடையாது. நான் சொன்னேன், அன்னை ஹதீஜா வயதில் மூத்தவங்க, ஆனால் பெருமானாருக்கும் அவங்களுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்தது? இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தவங்க, ஆயிஷா சின்ன பெண்மணி, ஆனால் இருவருடைய உள்ளத்திலும் இருந்த அந்த பிரியம் இருக்கு இல்லையா? நாம் அந்த சம்பவங்கள் அந்த வரலாறுகளை சொன்னால் பல மணி நேரம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரியமான வாழ்க்கை. இங்கே வயது முக்கியம் அல்ல. அது என்ன சின்ன பிள்ளைய கல்யாணம் கட்டினாங்க, அது அல்லாஹ்வுடைய கட்டளை. நம்ம அதை பற்றி பேசவே நமக்கு தகுதி கிடையாது. அது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஒரு முஸ்லீம் லாஜிக்கு அறிவு இதெல்லாம் பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால அதை பேசினா காஃபிரா போயிடுவான். அது பெருமானாருடைய அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த பெண்மணி பொருந்தி கொண்டு எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, அதைத்தான் நம்ம பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களோடு சேர்ந்த நாளிலிருந்து இருவரும் அவ்வளவு ஒரு பிரியம். பெருமானாருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அன்னை ஆயிஷாவுக்கு தெரியும் இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அது பெருமானாருக்கு தெரியும். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த விஷயம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்கள விட வெற்றிகரமான தம்பதி யாருமே கிடையாது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷாட்டே சொல்லுவாங்க, ஆயிஷா நீ என் மேலே கோபமாக இருக்கிறியா சந்தோஷமாக இருக்கிறியான்னு எனக்கு தெரியும்னாங்க. என் மேலே நீ கோபமாக இருக்கிறதும் சந்தோஷமாக இருக்கிறதும் தெரியும்னு சொன்னாங்க. அன்னை ஆயிஷா கேட்டாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீ ரொம்ப சந்தோஷமான மூடில் இருந்தா, ஏதாவது ஒரு விஷயத்திற்கு சத்தியம் செய்வதாக இருந்தால் ஓ ரப்பி முஹம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவேன். அதே என் மேலே கோபமாக இருந்தா ஓ ரப்பி இப்ராஹிமுடைய இறைவன் மீது ஆணையாகன்னு சொல்லுவேன். எனக்கு அதை வச்சு தெரிஞ்சுக்கும், சரி இன்னைக்கு மூடு சரியில்லைன்னு சொல்லி. வாணி ஆயிஷா சொன்ன வார்த்தையை பாருங்க, அப்படி இல்லை. அந்த கோபத்திலும் கூட உங்களது பெயரை தவிர்ப்பனே தவிர உங்களுடைய பிரியத்தை அல்ல. உங்க பேர் என் நாவல வராது, ஆனா உள்ளத்துல உங்க பிரியம் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரியத்தை நான் ஒருபோதும் நான் தவிர்த்ததில்லை. லா அஹ்ஜுர் இல்லா இஸ்மன், உங்களுடைய பெயரை தான் நான் தவிர்ப்பேனே தவிர உள்ளத்துல அப்போதும் உங்கள் பிரியம் எப்போதும் போலத்தான் இருக்கும்னு சொன்னான். அந்த அளவுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவ்வளோ பிரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மனைவிமார் வீட்லையும் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்களா இல்லையா? எப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வருவாங்களோ அந்த நாளை தெரிஞ்சு சஹாபாக்கள் எல்லாரும் அன்னைக்கு தான் விசேஷமாக ஹதியாக்கள் சாப்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆயிஷாவுடைய முறை எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு எல்லா உணவும் போகும். மற்ற மனைவார்களுக்கெல்லாம் இது ஆதங்கமாக இருக்குது. என்ன அங்கே போகும்போது மட்டுமே சாப்பாடு விருந்து எல்லாம் அங்கே தான் போகுது, நமக்கெல்லாம் வர்றதில்லை இல்லையா? அப்போ எல்லா மனைவரும் இது விஷயத்தில் கூடி பேசுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் 2 டீமாக இருந்தாங்க. பல தடவை சொல்லியிருக்கேன், 2 டீம்ங்கிற வார்த்தை நான் சொல்லலை, ஹதீஸில் புகாரிலே வருது. குன்னா அஸ்வாஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்பைன், பெருமானாருடைய மனைவி 2 டீம். அன்னை ஆயிஷா, சௌதா, சஃபியா இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருந்தாங்க. மற்ற பெண்கள் எல்லாம் ஒரு டீம். அந்த டீம் தான் கொஞ்சம் பெரிய டீமாக இருந்தாங்க. எல்லாம் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, என்ன அங்கே போனால் மட்டும்தான் சாப்பாடு விருந்து எல்லாம் போகுது, நம்ம வீட்டுக்கும் வர்றது இல்லையே. எனவே யாராவது பெருமானாரிடம் சொல்லி மனைவியரிடம் நேர்மையாக நடங்கள் அப்படின்னு சொல்லணும். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க முடியும்? மற்ற மக்கள் செய்கிறது அவங்க என்ன செய்வாங்க? எல்லாம் பேசுகிறாங்க. எல்லாருமே பேசி தேர்வு செய்கிறாங்க. உம்மு சலமா அவங்கள தேர்வு செய்கிறாங்க. உம்மு சலமாட்ட நீங்கள் போய் பேசுங்க, உங்களுடைய மனைவிமார் விஷயத்தில் நேர்மையாக இருங்க, எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு அன்பளிப்பு வரணும். அது என்ன ஆயிஷா இருக்கும்போது மட்டும் எல்லாம் வருது, போய் பேசுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாவுடைய நாள் வரும் இல்லையா? வரும்போது உம்மு சலமா தயங்கி சொல்கிறான், உங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப கரெக்டாக நேர்மையாக நடக்குமாறு இருக்க சொல்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அமைதியாக இருந்தாங்க. பிறகு மறுபடியும் உம்மு சலமா சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்படி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, லா துஸீனி யா உம்மு சலமா ஃபி ஆயிஷா, உம்மு சலமாவே ஆயிஷா விஷயத்தில் என்னை மனவேதனைக்குள்ளாக்காதேன்னா, ஆயிஷா விஷயத்தில் என்னை மனவேதனைக்குள்ளாக்காதே சொல்லிட்டு சொன்னாங்க, என் மனைவியரில்
நான் ஆயிஷாவோடு ஒரே போர்வையில் இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேத அறிவிப்பு வருகிறது. உங்களில் வேறு எந்த பெண்ணோடும் நான் இருக்கிற நேரத்தில் எனக்கு வேத அறிவிப்பு வந்ததில்லை. மா நஸலல் வஹ்யு வ அன ஃபீ இம்ரஅத்தி லிஹாஃபின் இல்லா மா ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு வேத அறிவிப்பு வருது. அதனால் ஆயிஷா விஷயத்தில் பேசாதேன்ட்டாங்க. உம்மு சலமா புத்திசாலி பெண். எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா விஷயத்தில் என்னை மனவேதனைக்குள்ளாக்காதேன்னு சொன்னாங்களோ உடனே சொல்லிட்டாங்க, அஊது பில்லாஹ் மின் அதா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் பெருமானாரை மனவேதனைப்படுத்துவதிலிருந்து. இல்லை நான் இனிமே பேச மாட்டேன், அல்லாஹ்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். ஏன்னா ஆயிஷாவை சங்கடத்திற்குள்ளாக்குவது உங்களை சங்கடத்துக்குள்ளாக்குவதுன்னு சொன்னா இனி நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். இது எல்லா மனைவிமாருக்கும் தெரிஞ்சு சும்மா இருந்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க, அன்னை ஃபாத்திமாட்ட போனாங்க, நீங்கள் உங்கள் அத்தாட்ட பேசுங்க, எல்லா மனைவியர் இடத்துலையும் சமமாக நடக்கணும், எல்லா வீட்டுக்கும் எல்லாம் கரெக்டாக வரணும், நீங்கள் போய் பேசுங்க. ஃபாத்திமா தான் போனாங்க, இந்த மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாட்ட கேட்டாங்க, துஹிப்பீனி மா துஹிப்பு மா உஹிப்பு. ஃபாத்திமாவே நான் விரும்புகிற எல்லாத்தையும் நீ விரும்பியான்னு கேட்டாங்க. ஆமாம் காலத் பலா. அப்படின்னா ஃபஹிப்பி ஹாதி, ஆயிஷாவையும் நீ நேசிக்க வேண்டும். நான் விரும்புகிற எல்லாம் உனக்கு பிரியம் தானே, அப்போ ஆயிஷா நான் நேசிக்கிறேன். இன்னஹா ஹிப்பத்து அபீகி, ஆயிஷா உன் தந்தைக்கு பிரியமானவர். எனவே என்னை நான் நேசிக்கிறத நீ நேசிக்கிறதா இருந்தா ஆயிஷாட்ட நீ நேசமாக நடந்துக்கன்ட்டாங்க. இதுக்கு மேலே பேச முடியுமா? முடியல. ஃபாத்திமா வந்துட்டாங்க, எப்பா இதுக்கு மேலே நான் தலையிட மாட்டேன்னு சொல்லி. அந்த பெண்கள் அதோடையாவது விட்டுருக்கணும், விடலை. அடுத்து யார் அனுப்புகிறாங்க? ஜெய்னப் அனுப்புகிறாங்க. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஏற்கனவே பயங்கர சண்டையாக இருக்கும். நம்ம பாஷையில் சொன்னால் கீரியும் பாம்பு மாதிரி இருக்கும் ஏற்கனவே. அந்த மாவை அனுப்புகிறாங்க, நீ போய் பேசி விடக்கூடாது இந்த பிரச்சனைன்னு சொல்லி. அந்தமா வந்தால் கோபத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே கோபம். ஆனால் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, கோபத்தை யார்கிட்ட காட்டுறாங்க? வந்ததும் வந்த விஷயத்தை பேசாமல் அன்னை ஆயிஷாவை திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க. அன்னை ஆயிஷா அவர்களை திட்ட ஆரம்பிச்சாராங்க. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா பொறுமையாக இருக்கிறாங்க. பதிலுக்கு திட்டலாம் மார்க்கத்தில், பெருமானார் சம்மதிப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே. பெருமானாருடைய முகத்தை பார்க்குறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நபி விரும்புகிறாங்களா இல்லையாங்கிறது ஆயிஷாவுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்ததுமே சரி பெருமானார் நம்மை திட்டுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க, பதிலுக்கு விட்டாங்க. அந்த அம்மாவை திருப்பி நல்லா புடின்னு பிடிச்சிட்டாங்க. நபியே சொன்னாங்க, ஆயிஷா என்ன சும்மாவா, அபூபக்கருடைய மகள், இன்னஹா இப்னத்து அபீ பக்கர், அபூபக்கருடைய மகளாச்சு. நாம் சொல்ல வந்தது, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரியம் இருந்தது. இரவுல கூட தொழுது கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சோர்வு ஏற்பட்டா, ரொம்ப நேரம் தொழுதா ஒரு சோர்வு ஏற்படுமா இல்லையா, அன்னை ஆயிஷாவை எழுப்பி கல்லிமீனி, கொஞ்ச நேரம் என்னோடு பேசி கொண்டிருன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் என்னோடு பேசிக்கொண்டிரு என்று உறங்கி கொண்டிருக்கிற ஹதரத் ஆயிஷாவை எழுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சில துயரங்களும் நடந்தது. அதில் ஒன்று தான், ஒரு பயணத்தில் பெருமானார் அழைத்து கொண்டு போயிருந்த நேரத்தில் அன்னை ஆயிஷாவை விட்டுட்டு எல்லாரும் திரும்பிட்டாங்க. அது முழு விஷயத்தையும் நான் சொல்ல வரல, எல்லாம் திரும்பிட்டாங்க. அப்போது ஒரே ஒரு சஹாபி கடைசியில் போர் முடிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளை விட்டுட்டு வருவாங்க. அவர் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவார். அந்த சஹாபி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா ஒரு இடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாத்ரூம் போன இடத்துல கழுத்து மாலையை தொலைச்சிட்டாங்க. தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அதுக்குள்ளே எல்லாம் போயிட்டாங்க. அன்னை ஆயிஷா இருக்கிறாங்கன்னு நினச்சி அந்த பல்லக்கை தூக்கி வச்சுட்டாங்க. பார்த்தா அம்மா ஆயிஷா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பேர், அந்த சஹாபி ஸஃப்வான் இப்னுல் முஅத்தல். அவர் ரொம்ப அப்பாவி சஹாபி, அவர் ரொம்ப அப்பாவி சஹாபி. அன்னை ஆயிஷாவை பார்த்ததும் அவர் ஒன்றுமே சொல்லலை. இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னாரு. உடனே அன்னை ஆயிஷா எழுந்துட்டாங்க. அப்புறம் ஒட்டகத்தில் உட்கார வச்சாங்க. அம்மா ஆயிஷாவை பார்க்கவே இல்லை, அப்படியே கூட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த அவதூறு சம்பவம் நடக்குது. அவர் ரொம்ப அப்பாவி சஹாபி. அந்த சஹாபிக்கும் அவருடைய மனைவிக்கும் நடந்த ஒரு சண்டை இருக்குது, பெருமானார் இடத்துல வரும். இந்த ஸஃப்வான்கிற சஹாபி இருக்கிறாரு, அவர் ஒரு அப்பாவிங்கிறதுக்காண்டி சொல்ல வர்றேன். ஒரு தடவை அவருடைய மனைவி இந்த ஸஃப்வான் இருக்கிறார்லே, அன்னை ஆயிஷாவோடு இணைத்து தவறாக பேசப்பட்ட தோழர், அவருடைய மனைவி தன் கணவர் ஸஃப்வானை பற்றி 3 குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. நான் எப்போ தொழுதாலும் இவர் அடிக்கிறார், நோன்பு வச்சா விட சொல்கிறார், இவர் காலையில் ஃபஜ்ரே தொழுகிறதுல சூரியன் உதயமாகிற வரைக்கும். மனைவி கொண்ட யாரும் இது கணவனை பற்றி குற்றச்சாட்டு, தொழுதா அடிக்கிறார்.
யத்ரிபுனி இதா ஸல்லைத் வ யுஃபத்திருனி இதா சும்த். நோன்பு வச்சா, நஃபில் நோன்பு வச்சா விட சொல்றாரு. காலையில் ஃபஜ்ரை தொழுவுறதுல கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை கூப்பிடுவாங்க. ஏப்பா தொழுதா அடிக்கிறியாமேன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறத பாருங்க, இதான் அவர் அடிக்க வேணுங்க அப்பாவி சஹாபி. இல்லை தொழுகிறதுக்கு ஏன் அடிக்கிறேன்னு சொன்னால், நான் ஓதுற சூறாவே அந்த அம்மாவும் ஓதிட்டு இருக்குது, வேற சூறா ஓத வேண்டியதானே, நான் ஓதுற சூறாவே அந்த பொம்பளையும் ஓதுதுன்னு சொல்லி. எப்பா ஒரு சூறாவை உலகத்தில் உள்ள எல்லாரும் ஓதுனாலே போதும், உன் பொண்டாட்டி ஓதுனா என்னப்பா பிரச்சனை உனக்கு, ஓதிட்டு போகுது வெறு அதுக்கும் அடிக்கணும். சரி நோன்பு வச்சா அடிக்கிறியாமே, எனக்கு ராத்திரி டியூட்டி, பகலில் தான் ஆசாபாசம் இருக்கும், பகலில் இந்த அம்மா நோன்பு வச்சுக்கிட்டே இருக்குது, மாத கணக்கில் நஃபில் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்குது, என்ன அர்த்தத்தில் அவர் சொல்கிறாருன்னு புரியுது இல்லையா. அப்போ நான் ராத்திரி டியூட்டி பார்க்குறேன், தோட்டம் துறவுகளாக பார்க்குறேன், பகலில் வீட்டுக்கு வந்தால் இந்த அம்மா நோன்பு வச்சுருது. அப்போ தான் சொன்னாங்க, இனி கணவன் இருக்கும்போது எந்த பெண்ணும் கணவன்கிட்ட கேட்காம நஃபில் நோன்பு வைக்கக்கூடாது, கணவன்கிட்ட கேட்டு தான் வைக்கணும். அப்போ தான் அந்த சட்டத்தை சொல்கிறான். மூணாவது என்ன, காலையில் ஃபஜ்ரு தொழாமல் தூங்கிடுறாருன்னு சொல்லி. இப்போ அவர் சொல்கிறாரு, எங்கள் குடும்பத்துக்கே காலையில் எழுந்திருக்கவே முடியாது, எங்கள் குடும்ப பழக்கம் அது, நாங்கள் ஆழ்ந்து உறங்கக்கூடிய கூட்டம், காலையில் சூரிய உதயமாகிற வரைக்கும் எங்களால் எஞ்சிக்கவே முடியாது. அப்போ சொன்னாங்க, சரி உடனே எஞ்சா தொழுதுருன்ட்டாங்க. பாபு ஏன் அவருக்கு சொன்னாங்க, இப்போ சூரியன் உதயமான பிறகு தொழலாமா ஃபஜ்ரு அப்படிங்கிறதுக்குள்ளே போகல, அதுக்குரிய நிறைய விளக்கம் இருக்குது. சொல்ல வந்தது அந்த சஹாபி, இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கலாம், அவர் ஒரு பாவம், ஒரு அப்பாவி சஹாபி. அந்த சஹாபியோடு இணைத்து அன்னை ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டது. அன்னை ஆயிஷா அவர்கள் மிகுந்த மனவேதனைக்குள்ளான ஒரு நிகழ்வு தான் அது. அல்லாஹ் தஆலா அம்மா ஆயிஷா அவர்கள் நிரபராதி என்று ஒரு அத்தியாயத்தை இறக்கி வச்சான். சூரத்து நூர் என்கிற ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயம் கற்பொழுக்கத்தை பற்றி பேசுது இல்லையா, கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு சுமத்தினான் என்ன என்பதை பற்றி பேசுது. அன்னை ஆயிஷா அவர்களை அல்லாஹ் மிக உயர்ந்த வார்த்தைகளால் வர்ணித்தான். மோமினாத், முஹ்சனாத், காஃபிலாத் என்ற அழகான வார்த்தைகளால் அம்மா அவர்களை புகழ்ந்து, பெருமானாருடைய மனைவிக்கு ஒரு தவறான பெண்ணை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானா என்றெல்லாம் அந்த சூறால கண்டிக்கிறான். அல்லாஹுடைய தூதர் தய்யிப், உலகத்திலேயே அவர்களை விட தூய்மையான மனமிக்கவர் யாரும் இல்லை. அந்த நபியின் மனைவியாக ஒரு தவறான பெண்ணை அல்லாஹ் தேர்வு செய்வானா? அப்படித்தான் அல்லாஹ் அந்த சூறாவுடைய அந்த சப்ஜெக்ட் அதைத்தான் முடிப்பான். தய்யிபாத்து லித்தய்யிபீன் வத்தய்யிபூன லித்தய்யிபாத் உலாயிக முபர்ரஊன் மிம்மா யகூலூன். இது அன்னையுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அதே போல அன்னை ஆயிஷா அவர்களால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் நிறைய சட்டத்தை கொடுத்தான். மற்றொரு பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா அவர்கள் பெருமானாரோடு போகிறான். அந்த பயணத்தில் தன்னுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாட்ட இருந்து கழுத்து மாலை ஒன்றை இரவலாக வாங்கிட்டு போகிறான். இரவு நேரம் ஒரு இடத்துல போய் முகாமிடுறாங்க, தங்குறாங்க. அந்த இடத்துல தண்ணி இல்லை, மக்கள் கொண்டு போன தண்ணியும் குறைஞ்சி போச்சு. அப்போ சீக்கிரம் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது அன்னை ஆயிஷா சொல்கிறாங்க, என் கழுத்து மாலையை காணோங்கிறான். அங்கேயும் என்ன தான் பிரச்சனை, இந்த கழுத்து மாலை தான் பிரச்சனை. இப்போ நபிஸலாம் சொன்னாங்க, எப்பா எல்லாரும் போய் தேடுங்க. இப்போ மனைவியை தேட விடலை, எல்லாம் போய் தேடுங்க, அன்னை ஆயிஷாவுடைய கழுத்து மாலையை தேடுங்க. எல்லாம் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. காலை ஃபஜ்ர் நேரம் நெருங்குது, தண்ணி கிடையாது, அப்போ தைமமுடைய சட்டமும் வரல. எல்லாம் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. எல்லாம் அபூபக்கர்ட்ட வந்து குறை சொல்கிறாங்க, உங்கள் மகளுடைய அலட்சியம், உங்கள் மகளுடைய கவனக்குறைவு பாருங்கள், ஒழுங்காக அந்த கழுத்து மாலையை பாதுகாத்திருந்தா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய அலட்சியம் நமக்கு ஏற்படுமா? தொழுக நேரம் வரப்போது, தண்ணி இல்லை, எல்லாரும் எப்படி தொழுவும் உதவு செய்யாமல் அப்படின்னு அபூபக்கர்ட்ட வந்து கோபமாக பேச, அபூபக்கர் தான் அவர்கள் மகளை கோபமாக திட்ட வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்திலையும் ஹஜ்ரத் அபூபக்கரால் கோபத்தை அடக்க முடியல, மகளை ரொம்ப கோபத்தில் கிள்ளி விட்டுறாங்க. ஆயிஷா சொல்கிறாங்க, எனக்கு பெருமானார் மடியில் படுக்க போய் தான் நான் சத்தம் போடாமல் தாங்கிக்கிட்டேன், அவங்க எஞ்சிருவாங்களேன்னு சொல்லி. அப்போ அவ்வளவு கோபத்தில் எல்லா பயணத்திலையும் மக்களுக்கு நீ சிரமத்தை கொடுக்குறியமான்னு சத்தம் போட்டு போயிட்டாங்க. அப்போ தான் தண்ணி இல்லாமல் இருக்கும்போது தான் அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வைக்கிறான், இந்த மாதிரி பயணத்தில் இருந்தீர்களே ஆனால் தண்ணி கிடைக்கலன்னா ஃபதயம்மமு, எல்லாரும் என்ன பண்ணிக்கங்க, தைமம் செய்து கொள்ளுங்கள். அப்போ எல்லாம் தைமம் செஞ்சுட்டு என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. தொழுதுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்காண்டி ஒட்டகத்தை கிளப்புனா அந்த ஒட்டகம் மண்டி எடுத்து படுத்து கிடந்த இடத்துல தான் கழுத்து மாலை கிடச்சி. கழுத்து மாலை ஒட்டகத்துக்கு கீழே தான் இருந்துச்சு, ஒட்டகனுங்க கழுத்து மாலையும் கிடச்சி போச்சு. அப்போ அன்னை ஹஜரத் உசைத் இப்னு ஹுதைர் அப்படிங்கிற சஹாபி அன்னை ஆயிஷா இடத்துல வந்து சொல்லுவாங்க, உங்களால் அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொடுத்துட்டான் பாருங்க, தண்ணி இல்லைன்னா தைமம் செய்யலாம்,
மாஹிய பி அவ்வலி பரக்கத்திக்கும் யா ஆல அபி பக்கர், அபூபக்கருடைய குடும்பத்தாரே, உங்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த முதல் பரக்கத் அல்ல இது, நிறைய பரக்கத்தை கொடுத்துருக்கிறான். அதுல தயமம் என்கிற பரக்கத். ஆக தயமங்கிற இந்த சட்டம் இருக்கிறது இந்த உம்மத்திற்கு யார் மூலமாக கிடைத்தது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜாவுக்கு பிறகு மணமுடித்து ரொம்ப மகிழ்ச்சியாக அன்னை ஆயிஷாவோடு வாழ்ந்தாங்க. அவங்களுடைய இறுதி தருணத்தில் எல்லா மனைவியரிடம் தங்கி கொண்டே வர்றாங்க. ஆனால் அவங்களுடைய விருப்பம் என்ன? நான் ஆயிஷாவுடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும். எல்லா பெண்களையும் கூப்பிட்டு வந்து அனுமதி கேட்குறாங்க. எனக்கு அனுமதி கொடுங்க, நான் அங்கே போயிடுறேன். எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் போங்க, அன்னை ஆயிஷா வீட்டிலே போய் என்ன செய்யுங்க, இருங்க என்று எல்லாருமே அனுமதி கொடுத்து பெருமானாருடைய வீட்டில் அன்னை ஆயிஷாவுடைய மடியில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹு பிரிந்தது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது அவர்களுடனான வாழ்க்கை. மதீனா வந்த பிறகு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமருடைய மகளார் ஹப்ஸா அவர்களை நிக்கா செய்கிறாங்க. ஹப்ஸாவுடைய கணவர் ஹுதாஃபா என்பவர், அவர் போரில் ஷஹீதாயிடுறாரு. இப்போ உமர் தானவங்க ரொம்ப துயரத்தில் இருப்பாங்க. உமர் அவங்களுடைய திருப்திக்காக தான் பெருமானார் கட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விருப்பத்திற்காக நிக்கா செஞ்சதில்லை. ஏன் வச்சுக்கோங்க, பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட உடல் பலம் எவ்வளவு தெரியுமா? 40 ஆண்களுடைய பலம். ஹதீஸ்ல வருது, வஅதீது குவ்வத 40 ரஜுலன் ஃபில் பத்ஷி வன் நிக்காஹ். என்னுடைய உடல் பலம், என்னுடைய தாம்பத்திய பலம் இருக்கிறதே 40 ஆண்களுடைய பலம். யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு. அதுவும் சொர்க்கத்து ஆண்களுடைய 40 ஆண்கள், துனியாவுடைய 40 ஆண் இல்லை, சொர்க்கத்தினுடைய 40 ஆண்கள். இந்த உலகத்தில் உள்ள 100 ஆண்களுடைய வலிமை சொர்க்கத்தினுடைய ஒரு ஆணுக்கு இருக்குது. அப்ப 40 சொர்க்கத்து ஆண்கள்னா 4000 ஆண்களுடைய பலம். இவ்வளவு பெரிய உடல் வலிமை பெற்ற அல்லாஹுடைய தூதர் அவங்க என்ன அந்த ஆசைக்காண்டியா வாழ்ந்தாங்க? இன்னைக்கு பலவீனமா கிடக்கிற மனுஷனுடைய ஆட்டம் தாங்க முடியல இல்லையா? எல்லா வகையிலும் பலவீனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் நபிமார்களுக்கு கமால் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறான். அந்த வகையில் அவங்களுடைய வலிமை. ஆனா அவங்க இரவு நேரங்கள்ல அல்லாஹ்வோடு பேசிட்டு இருந்தாங்க. இவ்வளவு பெரிய வலிமை படைத்தவர்கள் அவங்க என்ன அதே சுகத்திற்காண்டி வாழ்ந்தார்களா? இல்ல, இரவு நேரத்தில் அல்லாஹ்வோடு பேசிட்டு இருப்பாங்க. பலமுறை அன்னை ஆயிஷா அவர்கள் பெருமானாரை காணவில்லையேன்னு தேடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணலையேன்னு சொல்லி ஒரு நாள் தேடுறாங்க, எங்கே அல்லாஹ்வுடைய தூதரை காணவேன்னு சொல்லி. பெருமானாருடைய உள்ளங்காலில் அன்னை ஆயிஷாவுடைய கைப்படுது. பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால இருக்கிறாங்க. சஜிதால அல்லாஹ்ட்ட என்ன கேட்டுட்டு இருக்கிறாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சகதிக் வ பிமுஆஃபாதிக மின் உகூபதிக். யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உன் கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு துஆ செய்றாங்க. இப்போதான் அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, நான் உங்களை காணவேன்னு நான் தேடுறேன், நீங்க வேற மனைவி வீட்டுக்கு போயிட்டீங்களோங்கிற பயத்தில் அப்படி சொல்றாங்க. நான் சொல்லலை, வேற எங்கேயோ போயிட்டீங்க, நான் பயந்துட்டு தேடுறேன். ஆனா என் கற்பனை வேற, உங்க நிலை வேறையா இருக்கு, நீங்க அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட வலிமையை கொடுத்திருந்தான். அவங்க நினைச்சிருந்தா அழகான அரபு இளம்பெண்களை கட்டி இருக்கலாம். அப்படிலாம் அழகு இளம்பெண் என்றெல்லாம் பார்க்கல. வயசு அதிகமான விதவை பெண் அப்படிதான் கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு உண்மை தூய நோக்கம் இருந்துச்சு. உமர்தான் அவர்கள் மகள் விதவையான கவலையில் இருக்கிறாங்க. சரி, உமர் தன்னுடைய தோழராட்சி இல்லையா, அதற்காக உமருடைய திருப்திக்காக தான் அன்னை ஹப்ஸாவை கட்டுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நம்ம பெருமானாருடைய மனைவியரை யாரையும் நாம எதுவும் சொல்லக்கூடாது. ஹஜ்ரத் உமரே சொல்லுவாங்க தன் மகளை பார்த்து, பாரு உனக்கு அழகு கிடையாது, ஒன்ன பெருமானார் நிக்கா செய்தது எனக்காக தான். அதனால பெருமானாரிடம் ஆயிஷா செல்லமா பேசலாம், ஆயிஷா கொஞ்சம் பேசலாம், அன்னை ஆயிஷா சண்டை பிடிக்கலாம், நீ அதை பார்த்து நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எதிர்த்து பேசாதே அப்படின்னு யார் சொல்லுவாங்க? உமரே சொல்லுவாங்க. உனக்கு எது வேணாலும் என்கிட்ட கேள், நான் தர்றேன், ஆனா நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய மனைவியர்ல தலாக்கு சொல்லி மீட்டிக் கொண்ட பெண்மணி யாருன்னா ஹப்ஸா தான். ஒரு தலாக் சொல்லிட்டான், ஒரு தலாக்கு சொன்னா மீட்டலாம், இத்தா காலத்துக்குள் திரும்ப அழைத்து கொள்ளலாம். அன்னை ஹப்ஸா ஒரு தலாக்கு சொல்லிட்டாங்க. அதில் ஜிப்ரீல் பரிந்துரை செஞ்சாங்க. பாருங்க, அந்த அம்மா கொஞ்சம் பேசக்கூடிய பெண்மணி தான், ஆனா சவ்வாமா கவ்வாமா நோன்பு வைக்கிற பெண், நிறைய தொழக்கூடிய பெண், அந்த அம்மாவை நீங்க மனைவியாக மீட்டிக் கொள்ளுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பரிந்துரை செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை மீட்டிக்கிட்டாங்க? ஹப்ஸாவை மீட்டிக்கிட்டான். ஆக இது அன்னை ஹப்ஸா அவர்களுடனான நிக்கா. ஹப்ஸா அவர்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் பின்த் ஹுஸைமா என்று ஒரு பெண்ணை நிக்கா செஞ்சாங்க. ஆனா அந்த பெண்ணோடு நிக்கா செய்து
அந்த பெண்மணிக்கு உம்முல் மசாக்கின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஸைனப் பின்து ஹுஸைமா. ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப அள்ளி கொடுக்கறதுனால ஏழைகளின் தாய். அவங்களுடைய பேர் என்னங்க? உம்முல் மசாக்கின், ஏழைகளுடைய தாய். அவங்க நபி அவங்கள கல்யாணம் பண்ணி ஒரு சில மாதங்களில் மூத்தா போயிட்டாங்க. பெருமானாருடைய ஹயாத்திலேயே அவங்க மூத்தா போயிட்டாங்க. யார்? ஸைனப் பின்து ஹுஸைமா. இன்னொரு மனைவி இருக்கிறாங்க ஸைனப்னு சொல்லி, அவங்க வேற. அவங்க ஸைனப் பின்து ஜஹ்ஷ், இவங்க ஸைனப் பின்து ஹுஸைமா. இவங்க என்னங்க கல்யாணம் ஆகி சில நாட்களில் இறந்துட்டாங்க. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரை மனம் முடிக்கிறாங்க? உம்மு சலமா அவங்கள மனம் முடிக்கிறாங்க. உம்மு சலமாவுடைய கணவர் அபூ சலமா. அபூ சலமா மூத்தா போயிட்டாரு. அபூ சலமா மூத்தான பிறகு உம்மு சலமாவை பெருமானார் மனம் முடிக்க விரும்புகிறாங்க. மனம் முடிப்பதற்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ உம்மு சலமா 3 காரணம் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை மனம் முடிக்க விரும்பி செய்தி அனுப்புறீங்க, எனக்கு வயசு அதிகமாச்சு. 2வது, எனக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க, நிறைய குழந்தைகள், கிட்டத்தட்ட 6 குழந்தைகள் அவங்களுக்கு. 3வது, நான் கோபக்கார பெண்மணி, ரோஷக்கார பெண்மணி, கோபத்தில் உங்களை ஏதாவது பேசிட்டா அதனால எனக்கு எப்படி நான் உங்களுடைய திருமணத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வயதுங்கிறது உன்னை விட எனக்கு வயது அதிகம், நான் உங்களை விட வயதில் மூத்தவன். குழந்தைகள், அந்த குழந்தைகள் ஃபைலல்லாஹி வைலா ரசூலி, அந்த குழந்தைகளை வளர்ப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொறுப்பு. நான் வளர்த்துக்கிறேன். நான் எப்போதுமே சொல்வேன், நீங்கள் இன்னும் 2வது கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் நிறைய பேர் சுயநலமாக பார்க்குறாங்க. அதாவது குழந்தை இல்லாத பெண்ணாக பார்க்கறது, தனக்கு பணிவுடை செய்யணும். பாருங்கள், பெருமானாருடைய சுன்னத்து என்ன? விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் குழந்தைகள் இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்கு நான் பொறுப்பு. அந்த அனாதை குழந்தையை வளர்த்த நன்மையும் கிடச்சிரும், அந்த அனாதை குழந்தைகளுடைய ஏக்கத்தை போக்குன நன்மை கிடச்சிரும். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தைகளை பற்றி ஏமா கவலைப்படுற? என் குழந்தைகள் நான் பொறுப்பு. 1 இல்லை 2 இல்லை 6 குழந்தைகளுக்கு பொறுப்பெடுத்தாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த குழந்தைகளை பற்றி வரலாறுலாம் நிறைய இருக்கிறது, இப்போ எனக்கு நேரம் இல்லை. 3வது என்ன? கோபக்கார பெண்மணின்னு சொன்ன இல்லையா, நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன், எல்லாம் உம்மு சலமாவுடைய கோபத்தை போக்கிவிடு. அவ்வளோதான் அந்த துவாவுடைய கபூலியத்து. அந்தம்மா அதுக்கப்புறம் கோபமே பட்டதில்லை. கோபம் தானே, அல்லாஹ்ட்ட நான் கேட்குறேன், அல்லாஹும்ம அத்ஹிப் அன்ஹா கைரத்தஹா, எல்லாம் உம்மு சலமாவுக்கு கோபம் வராமல் ஆக்கு. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்கா செஞ்சாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் உம்மு சலமாவோடு. அதுக்கப்புறம் தான் ஸைனப் பின்து ஜஹ்ஷோடு நிக்காஹ் நடக்குது. அந்த நிக்காஹ் ஒரு வித்தியாசமான நிக்காஹ். அதை வைத்து பல சட்டங்கள் குர்ஆன்ல இறங்குச்சு. யார்? ஸைனப் பின்து ஜஹ்ஷ். அவங்களுடைய முதல் கணவர் யாரு? ஸைது பின் ஹாரிஸா. அல்லாஹ் குர்ஆன்ல எந்த சஹாபி பேரை சொல்றானோ, ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா, ஸைது பின் ஹாரிஸா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாக கருதப்பட்டாரு. அவருக்கு தான் ஸைனப் முதல் மனைவியாக இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில ஒத்து வரல. ஸைதை தலாக் சொல்லிட்டாங்க. தலாக் சொன்ன பிறகு அல்லாஹ் பெருமானாருக்கு ஸைனபை அவனே கல்யாணம் பண்ணி வைக்கிறான். பெருமானார் அல்ல, ஸவ்வஜ்னாகஹா, நாம் நிக்கா செய்து வைத்தோம்னு குர்ஆன்ல சொல்றான். ஸைனப் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, மற்ற பெருமானாருடைய மற்ற மனைவியரை பார்த்து சொல்லுவாங்க, ஸவ்வஜகுன்ன அஹாலி குன்ன, உங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சது உங்க அத்தாமாரு, உங்க சகோதரர்மார். ஸவ்வஜனி அல்லாஹ், என்ன அல்லாஹ்வே கல்யாணம் பண்ணி வச்சான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்க கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? உங்க குடும்பம். ஆனா எனக்கு அல்லாஹ்வே நிக்கா செய்து வைத்தான்னு சொல்லுவாங்க. அந்த ஸைனப் அம்மையாருக்கும் அன்னை ஆயிஷாவுக்கும் தான் கொஞ்சம் போட்டி அதிகமா இருக்கும். ஆனாலும் பெருமானாருடைய மனைவியர் பொறாமை எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்குங்க. எனக்கு பொறாமையெல்லாம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னா பொய்யன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் உள்ளத்திலையும் இருக்கும். நபிசலாகம் சொல்லுவாங்க, 3 விஷயங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதுல ஒன்று பொறாமை. பொறாமை இருக்கும். ஆனால் அந்த பொறாமையின் தீங்கிலிருந்து நம்ம தவிர்ந்திருக்கணும். யார் மீது பொறாமைப்படுறோமோ ஒரு சான்ஸ் கிடைச்சா அவனை வீழ்த்திடுறது, அதுதான் ஹராமே தவிர, பொறாமை வரும், நம்மளை விட கொஞ்சம் அப்படி இருக்கிறானே பொறாமை வரும். ஆனா வாய்ப்பு கிடைச்சா அவனை அழிக்க நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் அல்லாஹ் சொல்லி தருகிற ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரனுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் காப்பாத்து. அந்த தீங்கிழைக்கிற எண்ணம் வரக்கூடாது. ஸைனப் அவர்களுக்கும் அன்னை ஆயிஷா அவர்களுக்கும் அவ்வளவு பெரிய சிக்கலும் போட்டியும் இருந்தாலும் அன்னை ஆயிஷா மீது அவதூறு கூறப்பட்ட நேரத்தில் அன்னை ஸைனப்ட்ட கேட்கப்படுது, ஆயிஷாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அன்னை ஸைனப் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க, என் காதை பாதுகாத்துக் கொள்கிறேன், என் நாவை பாதுகாத்துக் கொள்கிறேன், ஆயிஷா அவர்களை பற்றி நல்லதை தவிர எதையும் நான் அறிய மாட்டேன். எனவே பேசப்படுகிற தகவல்கள் தப்பு, இந்த தகவலை நான் கேட்க மாட்டேன். பேசப்படுகிற தவறுகள் பொய், அதை பற்றி நான் பேச மாட்டேன்.
அப்படியே சொன்னாங்க, என் காதை பாதுகாத்து கொள்றேன், என் நாவை பாதுகாத்து கொள்றேன், ஆயிஷா விஷயத்தில் உண்மையை தவிர நல்லதை தவிர எதையும் நான் அறிய மாட்டேன். ஆயிஷா அவர்களுக்கு அதனாலேயே அதுக்கு பிறகு ஜெய்னப் அம்மா மீது கருத்து மாறிடுச்சு. அந்த அம்மா அந்த நேரத்தில் நடந்தாங்க இல்லையா, அது ஆயிஷா எப்போதுமே பெருமையாக சொல்லுவாங்க, என் மேலே அவ்வளவு போட்டி உண்டு அந்த அம்மாவுக்கு. ஆனால் என் மீது அவதூறு சுமத்தப்பட்ட நேரத்தில் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, இதுதான் பொறாம இருக்கலாம், ஆனால் சான்ஸ் கிடைச்சா அந்த பொறாமப்படுற ஆளை பற்றி இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறது அது அவங்கள்ட்ட கிடையாது. ஆக இது ஜெய்னபுடைய நிக்காக. இது இவங்க விஷயத்தில் தான் சூரத்துல் அஹ்ஸாபில் பல சட்டங்கள் வந்தது. எனக்கு அவகாசம் இல்லை. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஜுவைரியாவை நிக்காக பண்ணாங்க. ஜுவைரியானா இளம்பெண் என்ற அர்த்தம். அரபியில் அவங்களுடைய அசல் பேர் வேற. ஒரு போர் நடக்குது, பனுல் முஸ்தலிக் என்ற அரபு கூட்டத்தாரோடு போர் நடக்குது. அதில் கைதிகளாக பிடிபட்டவர்களில் யாரும் இருக்கிறாங்க, அம்மா ஜுவைரியாவும் இருக்கிறாங்க. ஜுவைரியா அவர்கள் இப்போ போர் கைதிகளை பிரித்து கொடுத்துருவாங்க. அப்படி பிரித்து கொடுத்தா இந்த அம்மா வேறொரு சஹாபியுடைய கைதியாகத்தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்னை விடுவிக்க உதவி செய்யுங்கள், நான் அடிமையாக இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களை நான் அடிமையிலிருந்து விடுவித்து நானே உங்களை கல்யாணமும் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியாவை நிக்காக பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவுடைய குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் மற்ற சஹாபாக்கள்கிட்ட அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்போ எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, எப்போ ஜுவைரியாவை பெருமானார் நிக்காக பண்ணிட்டாங்களோ இப்போ நம்மள்கிட்ட அடிமைகளாக இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் ஹஜ்ரத் ஜுவைரியாவுடைய சொந்தக்காரங்க இல்லையா. அப்போ பெருமானாருடைய சம்பந்த வழி, நாம் அவங்கள போய் அடிமையாக வச்சுக்கலாமா? எல்லாரும் விடுதலை செஞ்சுட்டாங்க. பெருமானார் ஜுவைரியாவை நிக்காக செஞ்சதும் அத்தனை பேரும் விடுதலை செய்து விட்டாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த அம்மாவை போல பரக்கத்தான பெண்மணி யாருமே கிடையாது என்று சொல்லுவாங்க. அடுத்து ஹஜ்ரத் உம்மு ஹபீபா அவர்களை நிக்காஹ் செய்கிறாங்க. உம்மு ஹபீபா யாரு? இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உம்மு ஹபீபா யாருங்க? அபூ சுஃபியானுடைய மகளார், ஹஜ்ரத் முஆவியாவுடைய சகோதரி. மக்கால் அபூ சுஃபியான் இருந்தாரு, பெருமானாரை எதிர்த்து எல்லா போருக்கும் தளபதியா வந்தார் இல்லையா, அந்த அபூ சுஃபியானுடைய மகள் தான் ஹஜ்ரத் உம்மு ஹபீபா. அவங்க மக்காலே முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவங்களுடைய முதல் கணவர் உபைதுல்லா. அவங்க எங்கே போயிட்டாங்க? ஹிஜ்ரத் பண்ணி அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க. அபிசீனியா போன பிறகு அந்த கணவர் மூத்தா போயிட்டார். கணவர் மூத்தாகி இவங்க அபிசீனியாவில் என்னவா இருக்கிறாங்க? விதவையா இருக்கிறாங்க. யார்? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஹபீபா அவர்களுக்கு கனவுல அடிக்கடி என்ன வருதுன்னா, அவங்கள பார்த்து உம்மல் முஃமினீன், மோமின்களின் தாயே அப்படின்னு அழைக்கப்படுது. கனவுல அவங்களுக்கு இந்த மாதிரி சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. உம்முல் முஃமினீன் யாருக்கு சொல்லப்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியருக்கு தான் சொல்லப்படும். கணவர் இறந்துட்டாங்க, முதல் கணவர். ஆனால் இப்படி கனவு வந்துக்கிட்டே இருக்கு, உம்முல் முஃமினீன் என்று கனவு வந்துக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில தான் ஒரு நாள் மன்னருடைய அடிமை பெண் ஹஜரத் உம்மு ஹபீபாவிடம் வந்து சொன்னாங்க, மன்னர் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து செய்தி அனுப்பியிருக்கிறாங்க, உம்மு ஹபீபாவை உங்களுக்கு நிக்கா செய்து கொடுக்குமாறு. இப்போ உம்மு ஹபீபா அவர்களுக்கு சந்தோஷம், தான் கண்ட கனவு உண்மைங்கிறது தெரியுது. அந்த சுப செய்தி சொன்னதற்காக தன் கையில் போட்டிருந்த தங்க காப்பெல்லாம் எடுத்து அந்த அடிமை பெண் கையில் கொடுக்குறாங்க. அந்த அடிமை பெண் சொல்கிறாங்க, இல்லைம்மா, மன்னர் ஏற்கனவே என்ற சொல்லி தான் அனுப்புனாரு, இந்த சுப செய்திக்காக அந்த அம்மா எது கொடுத்தாலும் நீ வாங்கக்கூடாது, எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, வேண்டாம், தங்க காப்பு புரியுங்களா, வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒன்று செய்யுங்க, நீங்கள் மதீனா போவீங்க இல்லையா பெருமானாருடைய மனைவியாக, அப்போ இந்த அடிமை பெண்ணை பற்றி சொல்லுங்கள், நான் பெருமானாருக்கு சலாம் சொன்னேன்னு சொல்லுங்கள், நான் ஈமான் கொண்டேன்னு சொல்லுங்கிறான். எவ்வளோ பெரிய அழகான விஷயம் பாருங்க. வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம்மா. அப்போ நபிசா உம்மு ஹபீபா அங்கே அந்த அம்மாவுக்கு ஒரு வழி வேணுமா இல்லையா? கல்யாணத்தில் ஹாலித் பின் சயீத் அவர்களை வழியாக்கி, அவங்க சொந்தக்காரர் அவர், முஸ்லீம்கள் அங்கே சில பேர் இருக்கிறாங்க. அப்போ மன்னருடைய சபைக்கு வர்றாங்க எல்லாரும் முஸ்லீம்கள். மன்னர் முஸ்லீம் ஆயிட்டார், அபிசீனிய மன்னர். அப்போ என்ன செய்கிறாங்க, அவர் தன் சார்பாக பெருமானாருக்கு மகர் நிர்ணயிக்கிறார். 400 தீனார். 400 தீனார்னா எவ்வளவு காசு கற்பனை செய்யும். ஒரு தீனாருங்கிறது 4 கிராம் தங்கம், நீங்களே பெருக்கி போட்டுக்குங்க. ஒரு தீனாருங்கிறது 4 கிராம் தங்கம். 400 தீனாருக்கு எவ்வளோ வரும் மதிப்பு போடுங்க. அவரே கொடுத்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக மாறு கொடுத்து ஹுத்பாலாம் ஓதி உம்மு ஹபீபாவுடைய நிக்காஹு மன்னருடைய சபையில் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சது, எல்லாம் எஞ்சி போக போனாங்க. மன்னர் சொன்னாங்க, திருமணத்திற்கு பிறகு உணவு சாப்பிடுவது நபிமார்களுடைய சுன்னத். எல்லாரும் உட்காருங்க, உணவு தயாராக இருக்குது, சாப்பாடு சாப்பிட்டு போங்க. திருமணத்துக்கு பின்
சாப்பிடுவது. எனவே திருமணம் முடிந்ததுமே என்ன கொடுக்கலாம்? வலிமா விருந்து கொடுக்கலாம். எல்லாம் உட்காருங்க, எல்லாம் சாப்பிடுங்கன்னு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவை மதீனாவுக்கு அனுப்பணுமே. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவங்கள அனுப்புறதுக்கான சந்தர்ப்பம் பார்க்குறாரு. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா அவங்களும் ஹஜரத் உம்மு ஹபீபாவுடைய உறவினர் ஷுரஹ்பீல் அவர்களோடு மதீனாவுக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கிறாங்க. உம்மு ஹபீபா அவங்களுக்கு ஹஜரத் உஸ்மான் அவங்க மாமாவாகிறாங்க. உம்மு ஹபீபா அவங்களுக்கு சொந்த தாய் மாமா யார்? உஸ்மான். உம்மு ஹபீபா மதீனாவுக்கு வந்த சந்தோஷம், இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக வந்த சந்தோஷம், இந்த ரெண்டு சந்தோஷத்தையும் கொண்டாட அவங்க வந்த அன்னைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பெரிய பணக்காரர் இல்லையா, மதீனால பிரம்மாண்ட வலிமா வைக்கிறார். யார் வந்த அன்னைக்கு? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா வந்த நேரத்தில் பிரம்மாண்ட வலிமா ஹஜ்ரத் உஸ்மான் அவங்க வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரியமான மனைவியாக உம்மு ஹபீபா இருந்தாங்க. பாருங்க, உம்மு ஹபீபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக ஆன பிறகு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அபூ சுஃபியான் மதீனா வர்றார். உம்மு ஹபீபா அவங்க தன் தந்தையை பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஏன்னா மக்காலிருந்து நேராக அபிசீனியா போயிட்டாங்க. தந்தையை பார்த்து பல வருஷங்கள் 12-13 வருஷம் ஆச்சு இல்லையா. காஃபிரா இருந்தாலும் தந்தைன்னு ஒரு பாசம் இருக்குமா இல்லையா? உம்மு ஹபீபா பெருமானாருடைய மனைவியா இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் மதீனா வர்றார். பெருமானாரிடம் ஒரு சண்டை விஷயத்தில் பேச ஒரு சின்ன தகராறு ஆகி போச்சு. அது அப்போதான் மக்கா வெற்றி நடக்குது. பெருமானார் பேச மறுத்துறாங்க. அவர் கொஞ்சம் விரக்தியில், எந்த சஹாபியுமே அவர்கிட்ட பேசல. விரக்தியில் மகள் வீட்டுக்கு வர்றார். மகள் வீட்டுக்கு தந்தையை பார்த்தது அந்த அம்மா சந்தோஷப்படலை. உம்மு ஹபீபா ஆச்சரியத்தில் அப்படியே கொஞ்சம் திகைச்சு போய் நிற்கிறாங்க. அவர் மக வீட்டுக்கு வந்திருக்கிறோங்கிற உரிமையில் விரிச்சிருக்கிற விரிப்பில் உட்காந்துட்டார். அவங்க உம்மு ஹபீபா எஞ்சிங்கன்ட்டான். இது பெருமானாருடைய விரிப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிப்பு. என்ன உன் தந்தை இந்த விரிப்பில் உட்கார அனுமதி இல்லையான்னு சொல்லி இன்றைய பெண்களுக்கு படிப்பின. அப்போ உம்மு ஹபீபா சொன்னாங்க, என் தந்தை தான், இன்னக இம்ருஉன் நஜிசுன் முஷ்ரிக்குன், நீர் ஒரு அசுத்தமான இணை வைப்பாளர், அல்லாஹ்வுடைய தூதருடைய விரிப்பில் உட்காருவதற்கு உமக்கு தகுதி இல்லை. நீர் ஒரு இணை வைப்பாளர், அசுத்தமானவர் இல்லையா. இன்னைக்கு காஃபிர்களை தலைவடாக கொண்டாடுகிற நம் சமூகத்து பெண்கள் யோசித்து பார்க்கட்டும். இணை வைக்கிறவன அசுத்தம், இணை வைக்கிறவன் நீ அசுத்தம், அல்லாஹ்வுடைய தூதருடைய விரிப்பில் நீ எப்படி உட்காரலாம் எஞ்சுங்கன்ட்டாங்க. யார்? உம்மு ஹபீபாவுடைய அந்த பற்றை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான அன்பை பாருங்கள். அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 44ல் மௌத்தானாங்க. பிறகு நான் சொன்னல, பெருமானாருடைய மனைவியருக்குள்ள மனிதருங்கிற அடிப்படையில் சின்ன சின்ன வருத்தங்கள்லாம் இருக்கும். மௌத்தாகிற நேரத்தில் அன்னை ஆயிஷாவை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. ஆயிஷா, நாமெல்லாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நமக்கு இடையில் 1000 இருந்திருக்கும். கஃபர் அல்லாஹு லி வலக், அல்லாஹ் என்னையும் மன்னிக்கட்டும் உன்னையும் மன்னிக்கட்டும். அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, உண்மைதான், நமக்கு இடையில் 1000 இருந்திருக்கலாம், அல்லாஹ் என்னையும் மன்னிக்கட்டும் உங்களையும் மன்னிக்கட்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட விடுறாங்க. உம்மு ஹபீபா உம்மு சலமாவை கூப்பிட்டு சொல்றாங்க, பெருமானாருடைய மனைவியராகி நமக்கு இடையில சின்ன சின்ன சண்டைகள் நடந்திருக்கும், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, நானும் மன்னிப்பு கேட்கிறேன். அதே வார்த்தை கஃபர் அல்லாஹு லி வலக், எல்லா மனைவியரையும் பெருமானாருடைய துணைவியரையும் அழைத்து எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அழகிய மரணமாக ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியருடைய வாழ்க்கை ஏராளமான விஷயங்கள் உண்டு. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான வாழ்க்கையை அறிந்து அந்த வாழ்க்கையை நாமும் புரிந்து அவர்கள் மீது உண்மையான அன்பு வைத்து அவர்களது மார்க்கத்தை பின்பற்றி மரண நேரத்திலும் அவர்களுடைய பிரியத்தோடு அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.